வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி பிஜிடிஆர்பி பற்றி ப்ரிவியஸ் வீடியோவில் போட்டிருந்தோம். இப்போ இங்கிலீஷ்க்காக நம்மளோட சேனலில் வந்து எடுத்துருக்கிற இனிஷியேட்டிவ் இது எல்லாத்த பற்றியுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேட்குறது என்னென்னா எக்ஸாம் எப்போ வரும் மேடம், வருமா வராதா? இந்த கொஸ்டின் வந்து பெரிய கொஸ்டினாக இருக்குது எல்லார் மனசுலையுமே. பட் நான் சொல்கிறது எப்போவுமே என்னென்னா எக்ஸாம் டெஃபினட்டாக எக்ஸாம் வரும். அந்த எக்ஸாம் வந்து 25 இருக்கட்டும், 6க்கு போக வாய்ப்பே இல்லை. 25ல் எக்ஸாம் நடக்கும், போஸ்டிங் 6. ஸோ ஒருவேளை 26க்கு போகலாம். இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப டைம் இல்லை, நியூ சிலபஸ், ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணது யூடியூப்பில் வந்துட்டு பழைய சிலபஸில் வந்து வீடியோஸ் லெசன் வைஸ் டாபிக் வைஸ் வீடியோஸ் போட்டிருந்தோம். அந்த மாதிரி டாபிக் வைஸ் திரும்ப நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணுற பிளான் இருக்குது. ஃபஸ்ட் யூனிட்டோட ஃபஸ்ட்டு சப் டாப்பிக்லேருந்து வரிசையாக சீரீஸாக ஒவ்வொரு யூனிட்டாகவே கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நீங்கள் வந்து அதுலேருந்தே கிளாஸஸ் எடுத்துக்கலாம் உங்கள் ஓன் டைம் யூஸ் பண்ணி. ஸோ ஃபுல் டாப்பிக்குமே யூனிட் வைஸு கண்டினியூஸான சீரீஸ் வந்து இருக்க போகுது. ஸோ அடுத்து ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச்சு, ஃப்ரீ பர்சனல் கோச்சிங் அண்ட் ஃபீட்பேக்கு, ரேங்க் லிஸ்ட் இதெல்லாம் தான் இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன். ஸோ என்னென்னா வரட்டும், நோட்டிஃபிகேஷன் வருதான்னு தெரியல, நோட்டிஃபிகேஷன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லை எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, எப்போ வைக்க போகிறாங்கன்னெலாம் கேட்டுட்ருக்காங்க மேடம், படிக்க சொல்லலை, படிக்கணுன்னே தோணலை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் எந்த விதமான ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட், எந்த விதமான ஒரு சக்ஸஸுக்கும் ட்ரை அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். என்னென்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், திரும்ப திரும்ப ட்ரெயின் பண்ணணும். அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். பழைய எழுதினவங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே எழுதினதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு காரிலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான். ஸோ இப்போ அடுத்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சார்பாக வந்துட்டு ஒரு எக்ஸாம் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியாச்சு. நியூ சிலபஸில் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் 15 பேஜ், குறைந்தபட்சம் 10 பக்கத்துலேருந்து அதிகபட்சமாக 40 பக்கம் வரைக்கும் ஒரு டாபிக் அதோட டெப்த்தை பொறுத்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்துருன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு போயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட், ஆத்தர் நோட்டு, ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க ப்ரோஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸ் ஒரு போயம் தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட லைன்ஸ் அதிகம் இருக்கும், பட் ஸ்டான்ஸா வைஸ், ஸ்டோரி வைஸு இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டான்ஸா, இதில் வந்து கேரக்டர் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டர் பற்றியும் நம்மளோட மெட்டீரியலில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டோட கோட்ஸ் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நைட் அப்படின்னா அதோட சோஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, ட்ரெஸ் எப்படி போட்டிருந்தாங்க, ஃபிசிக்கல் கேரக்டர் என்ன, பர்சனாலிட்டி ட்ரைட் என்ன, தி ஸ்கொயர் ஸோ இந்த என்ன மாதிரி இப்போ நான் எக்ஸாமுக்கு வந்து ஒரு டிஆர்பி ரிலேட்டடாக பாலிடெக்னிக் அண்டு பிஜிடிஆர்பி ரெண்டுமே படிச்சிருந்த ஒரு பாயிண்ட்டை வச்சு அந்த பாயிண்டில் நான் எப்படி நோட்ஸ் எடுத்து படித்தேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் அப்படியே படித்தாலே போதும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப வெல் டிசைன்ட் அண்ட் வெல் கஸ்டமைஸ்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் முக்கியமாக கேன்டர்பரி டேல்ஸில் வந்து கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோமா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமான அதாவது ஸ்பீக்கர்ஸ் அண்ட் லிசனர்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸு, அதுக்கப்புறம் கோட்ஸு, யார் சொன்னால், யார் இந்த கோட் சொன்னால், என்ன சுச்சுவேஷனில் சொன்னால், யார் எந்த டேல் சொன்னால். ஸோ இந்த அளவுக்கு டெப்த்தாக டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரோதலமியன் அண்ட் எபிதலமியன். ஸோ இது ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ப்ரோஸ் பற்றி சொல்கிறேன். ப்ரோஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆத்தர் நோட், அதுக்கடுத்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த ஹார்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தான் ப்ரோஸ்க்கு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஒரு போயம் வந்து ஸ்பென்சரோட பயோகிராஃபி கொடுத்துருக்கோம். இப்போ ஸ்பென்சரோட பயோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர்லி லைஃப், சைல்ட்ஹுட் லைஃபு,
அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன், அதுக்கப்புறம் அவரோட கெரியரில் என்ன மாதிரியான போஸ்டிங்ஸில் இருந்தார், என்ன மாதிரியான போஸ்டிங்ஸில் இருக்கும்போது என்ன செஞ்சார். அடுத்து பிப்ளோகிராஃபின்னு பார்த்தீங்கன்னா இயர், எந்த இயரில் என்ன புக் வந்து ரிலீஸ் பண்ணார், எங்கெல்லாம் படிச்சிருக்காரு, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ எந்த கலெக்ஷனில் எந்த போயம் வந்தது, எந்த போயத்தை என்ன சுச்சுவேஷனில் எழுதியிருக்காரு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எபித்தாலமியன் எதுக்காக எழுதினார், ப்ரோ தாலமியன் வெட்டிங் சாங், பிஃபோர் வெட்டிங்கு, எபித்தாலமியன் அப்படிங்கிறது செலிப்ரேஷன் ஆஃப் வெட்டிங். இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்து டீட்டெயிலாக ஒவ்வொன்றுலையுமே, இது எக்ஸாம்பிளுக்காக சொல்லலை, எல்லாத்துலேயுமே எல்லா சப்டாபிக்லேயும் சரி, எல்லா டாப்பிக்லேயும் சரி இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளோட மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பயோகிராஃபி. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு, நமக்கு வந்து ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அப்படியே கொடுத்துருக்கோம். எல்லா போயம் அண்ட் ப்ரோஸுக்கும் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டே அப்படியே எக்ஸப்ட் பண்ணி போல்ட் அண்ட் இட்டாலிக்கில் தனியாக கொடுத்துருக்குறோம் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு எதுக்காக அப்படின்னா, நான் ஏற்கனவே நம்மக்கிட்ட பேசின எல்லாத்தையுமே சொல்லுவேன். ஒரிஜினல் டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது சம்மரி, அதோட அர்த்தம், அதோட ஹார்ட் வேர்ட்ஸு, கதை, இது எல்லாமே பிளாட், கேரக்டர், இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட்ஸ், இது எல்லாமே எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்குவோம். பட் அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிற வேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு லைஃபோட எந்த அளவுக்கு நமக்கு ஸ்டோரியோட காரிலேட் ஆகுது, அது எதுக்காக அது பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு என்ன ஆன்சர் கொடுக்குறோம், ஒரிஜினல் டெக்ஸ்ட்டில் எந்த அளவுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை தெரிஞ்சிருக்கிறோங்கிறத விட ஒரிஜினல் டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குங்கிறது அந்த பார்டர் லைன் ஆஃப் த மார்க்கை வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக மாற்ற வைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் அதை ஸ்டான்ஸா வைஸ் அனலைசிஸ் எல்லாருக்குமே எல்லா போயத்துக்குமே ஸ்டான்ஸா வைஸ் அனலைசிஸ் இருக்குது, லைன் பை லைன் அனலைசிஸ் இருக்குது, ஹார்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, மெட்டஃபரா, அலிட்ரேஷனா, இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 9th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 10th யூனிட்டில் இந்த தடவை 11th 12th ஹையர் செகண்டரி +1 அண்ட் +2வோட கிராமர் அண்டு போயம், கிட்டத்தட்ட 12 போயம் அதிலே வந்துடும். அந்த 12 போயத்தில் உள்ள ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, அலிட்ரேஷன், அதாவது இன்னும் நிறையா ஒரு போயட்டிக் காம்போனண்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர், ஸோ கிளிப்டு வேர்டு, பிளெண்டிங் வேர்டு, இது எல்லாமே கிராமர் கொடுத்துருக்காங்க நமக்கு. வாய்ஸ், டென்ஸ் எல்லாமே, டென்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து இதுலேருந்து வருது, +1 அண்ட் +2 ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் 10th யூனிட் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1.4 எஸ்ஏ, எதுக்காக இது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரிஜினல் டெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்கேங்கிறதுக்கு தான். ஸோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நான் 10th யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாமே சொல்லியாச்சு. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஓவரால் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சும் ஒரு பாயிண்டில் கிட்டத்தட்ட 40 பேஜஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எல்லா கிராமர் நமக்கு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்க எல்லா கிராமர் அண்ட் ஆல்சோ 11th 12th வரக்கூடிய எல்லா கிராமரையும் அப்படியே அதோட டெக்ஸ்டுவல் எக்ஸசைஸோடு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரான்சிஸ் பேக்கனோட ஆத்தர் நோட் இருக்குது, அதுக்கப்புறம் அவரோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் இருக்குது, அதுக்கு கீழே அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டுக்கு ஒரு ஆத்தர் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாசன்ஸ் கைடு இல்லை நரேன்ஸ் கைடில் இருக்கிற சம்மரி, அந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்டு, அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் நமக்கு இந்த கிட்டினஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் சேம் வெயின்ஸ் ஃபார் அல்தோன்னு இருக்குது. ஸோ லை இஸ் லவ்டு ஃபார் இட்ஸ் ஓன் சேக். அப்போ இதெல்லாம் இது என்ன மீனிங்கில் வருது, ட்ரூத்னா என்ன, இந்த மாதிரியான பாயிண்ட்டு தான் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஸோ அவர் என்ன லைனில் எழுதியிருக்காரு, அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பார்டர் லைன் மார்க்கு. ஸோ அப்படி தான் நான் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, நிறைய பேரையும் பார்க்கும்போதுமே அந்த பார்டர் லைன் 90 100 வரைக்கும் போகிறவங்க அந்த 100க்கு மேலே போக முடியாதது இந்த ஒரிஜினல் டெக்ஸ்டாலன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து எவ்ரி மேன் இன் ஹிஸ் ஹியூமர் ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காகனா ஒரு போம், ஒரு ப்ரோஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ரோஸ், அதுக்கப்புறம் ஒரு ப்ளே கொடுத்துருக்கேன். எப்படி கொடுத்துருப்போம் அப்படின்னு ஆத்தர் நோட்டுக்கு அப்புறம் ப்ளேயை பொறுத்த வரைக்கும் பிளாட் சம்மரி இருக்கும். அதுக்கப்புறம் பிளாட் சம்மரிக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு கேரக்டர் லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்ட் வைஸ் சம்மரி வந்து ஒவ்வொரு இதாக வந்துடும். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ளேயில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் என்னோடய மெட்டீரியலு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக. ஸோ நிறைய பேர் டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக சொல்ல முடியல. ஸோ இது வந்து என்னோடய மெட்டீரியலோட சாம்பிள்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் நம்ம லாஸ்ட்டாக கொடுக்குற ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணால் சாம்பிள் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம். அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறது. சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் கரெக்டாக எடுத்துக்கோங்க. எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ வெறும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது, இதை நான் படிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எதுலேருந்து கொஸ்டின்ஸ் வருது, ஸோ இது கம்மியான சிலபஸில், அதாவது ஈஸியாக ரொம்ப காம்பேக்டாக கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்மளோட பேஜஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2195 பேஜஸ் இருக்குது. 2100 பேஜஸ் இருக்குது. அவ்வளோவும் படித்து ரிவிஷன் பண்ணினீங்கன்னா நீங்கள் தைரியமாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட போய் எக்ஸாம் எழுதலாம். கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்துடலாம் அப்படிங்கிறது. ஸோ யூனிட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதான் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். 10 கொஸ்டின்ஸ், டெய்லி 10 கொஸ்டின்ஸ், ஒரு டாபிக் சப் டாப்பிக்கில் ஒரு 10 கொஸ்டின்ஸ். அப்படி பார்த்தா ஒரு வீக்கில் 2 வீக்கில் ஒரு யூனிட் முடிஞ்சிடும். ஒரு மந்த்துக்கு வந்து 2 யூனிட்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு நாளும் 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் வீக்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் மந்த்லி ஒரு டெஸ்ட்டு, ஃபுல் யூனிட் டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் 150க்கு எழுதி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அண்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுதான் டெஸ்ட்டில் நம்ம இதில் தான் கொடுத்துருக்கோம். பிஜிடிஆர்பி ஏற்கனவே 2 பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ 20/1/2025 ஒரு பேட்ச்சு, 15/2/2025 ஒரு பேட்ச், 2 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ டெய்லி 10 கொஸ்டின்ஸ், வீக் டெஸ்ட் 50 கொஸ்டின்ஸ், மந்த்லி யூனிட் டெஸ்ட் வந்து 100ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 150 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ சீக்கிரமாக உங்களுக்கு ஸ்டார்ட் டுடே வின் டுமாரோன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் யுவர் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து ஏற்கனவே தெளிவாகவே சொல்லியாச்சு. இன்னையிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பேட்ச்னு வச்சிங்கன்னா நீங்கள் படிச்சுட்டே தான் இருப்பீங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச்னு ஒரு டெட்லைன் செட் பண்ணிங்க மட்டும்தான் நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும். அதாவது படித்து முடிப்பீங்க. அந்த ஷெட்யூல் போடுறத வந்து டெஸ்ட் பேட்சை பேஸ் பண்ணி வச்சிங்கன்னா முடிக்க முடியும். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஒரு ஃப்ரீ பர்சனல் கோச்சிங் உண்டு. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ டெஸ்ட் பேட்ச் அது சார்ந்த ஃபீட்பேக், ரேங்க் லிஸ்ட்டும் உங்களுக்கு உண்டு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு இந்த ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேட்சில் பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சாம்பிள் மெட்டீரியல் அண்டு உங்களுக்கு தேவையான டவுட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கிளியர் பண்ணப்படும். ஸோ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து 2200 பேஜஸ் இருக்குது. இது வந்து 4600 ப்ளஸ் ஷிப்பிங். சாஃப்ட் காப்பி பிரிண்ட் அவுட், அதாவது பிரிண்ட் அவுட் போட்டு ஸ்பைரல் பைண்டிங் போட்டு உங்களுக்கு வீட்டுக்கு கொரியரில் கொடுத்துருவோம். டெஸ்ட் பேட்சஸ் தனியாக மந்த்லி 300, இல்லாட்டி 5 யூனிட் மட்டும் எழுதுறதா இருந்தால் 1500 கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கினாலோ இல்லை டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணாலோ ஃப்ரீ பர்சனல் கோச்சிங். ஸோ ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரீ பர்சனல் கோச்சிங்னால் நீங்கள் எந்த யூனிட்டு டவுட்டு கேட்டாலும் இல்லை வேறு எந்த டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களோட டவுட்ஸ் அண்டு உங்களோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸை கிளியர் கட்டாக வாட்ச் பண்ணி உங்களுக்கு ஐடியாஸ் வந்து கொடுக்கப்படும். ஸோ நமக்கு வெல் டிசைன்டு பாலிடெக்னிக் டிஆர்பி, பிஜிடிஆர்பியில் படிச்சுட்டு இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களோட ஐடியாஸ் அண்டு ஸ்க்ரூட்டனைசேஷனோட உங்களுக்கு அந்த மெட்டீரியல் கிடைக்கிது. நமக்கு எல்லாத்தையுமே வெல் டிசைன்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 100% அஷூரன்ஸ் ஃபார் குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் அண்ட் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒரு கட் காப்பி பேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லாமே ஓன் டிசைன், ஓனாக படித்து டைப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸாக சேஞ்ச் ஆனதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட அந்த ஸ்டடி மெட்டீரியலோட விஷயத்துக்காக தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ டோட்டல் ஸ்டடி மெட்டீரியல் இப்போ 2200 பேஜஸ் இருக்குது. டோட்டல் டெஸ்ட் கொஸ்டின் வந்து 3000க்கு மேலே வரும். ஸோ நம்மளோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, என்னோடய மெட்டீரியல் வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு
மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு யாராவது பிஜிடிஆர்பிக்கு படிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.